நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரம் அல்லது இப்போது சமீபத்திலே தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டம் என்கிற பெயரில் கடந்த 17 ஆண்டு இன்னொரு சட்ட திருத்தத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் எந்த அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. அவையெல்லாம் நேற்று முந்தானால் உருவானு வந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக, அதிகமான எழுத்தறிவு பெற்ற மக்கள் உள்ள மாநிலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தனியார் உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஆனால் இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டம் தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை எல்லாம் அவர்கள் விரும்பினால் பல்கலைக்கழக தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொள்ளலாம். அரசாங்கம் இப்போது அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதி உதவியை ரத்து செய்துவிடும். அவர்கள் நட்டு மாதிரி ஆகிப்போச்சு. நீங்க என்ன பெருசா பணம் கொடுத்துருவீங்க? ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்கு பணம் தருவீங்க. அவன் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்கள் அறிவித்து விட்டால் ஒவ்வொரு மாணவரிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெறுவதன் மூலமாக இவ்வளவு காலமும் அரசு உதவி பெற்று வளர்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் மொத்தமும் தனியார் முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை தனியார் முதலாளிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த பல்கலைக்கழகத்துக்கான பரப்பளவை குறைத்து விட்டீர்கள். 100 ஏக்கர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையிலே ஒருவன் பல்கலைக்கழகத்தை துவக்க வேண்டும் சொன்னால் 25 ஏக்கர் இருந்தால் போதும். 25 ஏக்கர் இருந்தா போதும். இந்த ஒரே ட்ரெயினை 4 ட்ரெயினா விடுறான் பாருங்க. முதல் நாள் ஒரு பேரு, அது திரும்பி வந்துனா அடுத்த நாள் ஒரு பேரு, அப்புறம் திரும்பி வந்துனா இன்னொரு ஊருக்கு போது இன்னொரு ஊர்ல பேரு, இப்படி ஒரே ட்ரெயின் 3-4 ட்ரெயினா போயிட்டு இருக்கு. திரும்ப உங்களுக்கு மும்பைக்கு போச்சுன்னா மும்பை எக்ஸ்பிரஸ் தான், அதே சேலத்துக்கு போச்சுன்னா சேலம் எக்ஸ்பிரஸ் தான். ஒரே ட்ரெயின் தான், ஒரே தண்டவாளம் தான், ஒரே சக்கரம் தான், ஒரே ரயில் பெட்டி தான். அந்த மாதிரி இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லா விதமான பாடங்களையும் பட்டங்களையும் பட்ட படிப்புகளையும் அவர்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். ஒரே ஆசிரியர் பலவிதமான வேஷம் போடுவார். ஆகவே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால்தான் அங்கே சேர முடியும் என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய மாணவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய குழந்தைகள் அந்த கல்லூரிகளில் படித்து நம்புகின்ற மாணவர்கள் என்ன கதிக்கு ஆளாவார்கள்? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இத்தகைய தமிழக நலனுக்கு விரோதமான, தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இத்தகைய பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. ஆகவே உங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை, இந்த நியாயமான போராட்டம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அரைகுறையாக அல்ல, பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நான் சமீபத்திலே ட்ரெயினில் வந்துருந்தேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணி ரொம்ப வணக்கம் சொல்லிட்டு, வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி, உங்களால்தான் இன்னைக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்ன பார்த்ததில்லை. இல்லையம்மா நீங்க யாருன்னு தெரியல, பார்த்தது இல்லையா? இல்லையா, நானும் உங்களை பார்த்ததில்லை, நீங்களும் உங்களை பார்த்திருக்க முடியாது. ஆனால் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுத்தந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளராக என்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் பட்டதாரி, முதல் அதிகாரியாக நான் வந்திருக்கிறேன். அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த அவர் இப்போ டிஎஸ்பி ஆக இருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி இத்தனைக்கு அவருடைய பெற்றோர்கள் இருவருமே தூய்மை பணியாளர்கள், ஆனால் நிரந்தரமான தூய்மை பணியாளர்கள். மற்றொரு அதிகாரியை சந்தித்தேன், நகராட்சியினுடைய ஆணையராக இருக்கிறார். அவர் அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதே நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே தான் அவருடைய பெற்றோர்கள் இருவரும் நிரந்தர தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பெற்றோருக்கு அவர் அதிகாரி. அவருடைய பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நகராட்சிக்கே ஆணையராக இந்த உள்ஒதுக்கீட்டு வாய்ப்பை பயன்படுத்தி அவர்
செயலாளர் ஆணையராக பதவியேற்றிருக்கிறார். இப்படி நம்முடைய அடுத்த தலைமுறை படித்து முன்னேறுவதற்கும் அரசுடைய உயர் பணிகளுக்கு செல்வதற்கும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய நிரந்தரமான வேலை என்பதும் பாதுகாப்பான ஊதியம் என்பதும் தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது தவிர அது இல்லாமல் போயிருந்தால் இப்படிப்பட்ட மாற்றங்களை நம்முடைய குடும்பங்களிலே கண்டுவிக்க முடியுமா என்பதை நான் உங்கள் மத்தியிலே கேட்க விரும்புகிறேன். ஆகவே தலைமுறைக்கும் இதே வேலையை செய்ய வேண்டும் என்கிற முறையில் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. இதில் மிகச்சரியாக போட்டிருப்பதைப் போல இது எந்திரமயமாக்கப்பட வேண்டும். தூய்மை பணி என்பது எந்திரமயமாக்கப்பட வேண்டும். மற்ற பலவற்றில் எந்திரமயத்தை நாம் எதிர்க்கிறோம். ஏன்னா அது நம்முடைய வேலை வாய்ப்பை பதிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை சுருங்குகிறது. ஆகவே மற்ற பல துறைகளில் எந்திரமயமாக்கலை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் தூய்மை பணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்திரமயமாக்கலை நாம் வரவேற்கிறோம். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களை சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சந்தித்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அவரிடத்திலே எழுப்பியிருக்கிறோம். துப்புரவு பொறியியல் துறை என்று ஒரு படிப்பை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் உருவாக்கிட வேண்டும். ஒரு துப்புரவு பொறியியல் துறை புதிய எந்திரங்களை தூய்மை பணியில் மனிதர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக புதிய எந்திரங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பட்டப்படிப்பை அண்ணா பொறியியல் கல்லூரியில் நீங்கள் துவக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவருடன் உடனிருந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்கள் முதலமைச்சர்கள் சொன்னால் அதற்கான பணிகளை துவக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை முதலமைச்சருக்கு முன்பாகவே தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே பல நாடுகளில் புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தாலும் இங்கேயே அதற்கான பொறியாளர்களை உருவாக்குவது என்பது மேலும் சிறந்ததாக இருக்கும். இங்கேயே புதிய எந்திரங்களை நம்முடைய நாட்டுடைய நிலைமைக்கேற்ப உருவாக்குவது என்பது மேலும் சிறப்பானதாக இருக்கும் என்ற முறையில்தான் அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் அது நியாயமான கோரிக்கை என்பதை அங்கேயே அவர் வற்புறுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த வகையில் இப்போது இருப்பவர்களை நிரந்தரப்படுத்துங்கள், நவீனமயப்படுத்துங்கள், நவீன எந்திரங்களை கொண்டு வந்த தூய்மை பணியில் இருந்து மனிதர்களை விடுவிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்கள். ஆனால் அதுவரை எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அச்சக்கூலி பணி பாதுகாப்பு கிடையாது, எப்போது வேண்டுமானாலும் ஒப்பந்த நிறுவனத்தால் வெளியேற்றப்படலாம் என்கிற அவல நிலையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே திரண்டு காலையிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர் தோழர்களுக்கும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு மக்களுடைய குரலுக்கு ஆதரவாக மக்களுடைய கோரிக்கைகளை வழிமொழிந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.